இப்போ ஒரு பெரிய கம்மா இருக்குது, ஒரு குளம் இருக்குது. அதில் இந்த வெயில் காலத்தில் நம்மளாம் நடந்து போவோம். அப்போ அந்த பாதை சுவடுகள் வழி அப்படியே தெரியும், நடந்து போகிற பாதை. மழை பெய்ய பெய்ய என்ன ஆகும்னா கம்மாவும் குளமும் நிறைஞ்சிரும். அப்போ அந்த பாதை மறைஞ்சிரும். அப்போ தை பிறக்க பிறக்க இந்த விவசாய நிலத்துக்கு தண்ணியை பூரா பாய்ச்சும் போது அந்த பாதை அப்படியே வரும். அதே தை பிறந்தா வழி பிறக்கும். எங்கடா இருந்துச்சு? எல்லாமே தெரியும்டா. ஆனா நகைச்சுவை திறனை விட்டு நான் மாறுவதில்லை. கோமாளி என்னன்னா அதைத்தான் செய்யணும். ஆனா அவர் சொன்னது உண்மையான விளக்கம், நான் சொன்னது கிராமத்து பாமர மக்களுக்கு விளக்கம். கைதட்டலாம் ரெண்டு பேத்துக்கு தான். இல்லைன்னா வண்டியில ஏறும் போது நீங்க ஓத்தங்கம்மான்னு வைக்கணும். சரி